அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சக்தி. இந்த வீடியோல நம்ம டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துடலாம். ஸோ இந்த கொஸ்டினை பாஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஆன்சர் தெரியுதான்னு பாருங்க. அதுக்கு பிறகு இதுக்கான ஆன்சரை வந்து செக் பண்ணுங்க. ஓகே, கொஸ்டினை கவனிங்க. ஃபர்ஸ்ட் கூற்று பார்த்துடலாம். 1925 ஈவேரா பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினான்னு கொடுத்துருக்காங்க. கரெக்ட் தான். 1925 தான் வந்து காங்கிரஸ்ல இருந்து வெளியேறி சுயமரியாதை இயக்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ கூற்று கரெக்ட். காரணம் பார்க்கலாம். சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் வந்து நியூ இந்தியான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நியூ இந்தியா கிடையாது, தப்பு. ஏன் அப்படின்னா நியூ இந்தியா வந்து அன்னிபெசன்ட் அவர்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எந்த ஆண்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 1915 ஆண்டு அன்னிபெசன்ட் அவர்கள் தான் நியூ இந்தியாவை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி 1914 அன்று காமன்வீல் அப்படிங்கிற பத்திரிகையும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ரெண்டு பத்திரிகையும் இம்பார்ட்டன்ட். அன்னிபெசன்ட் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த கொஸ்டின்ல வந்து சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் வந்து என்ன அப்படின்னா குடியரசு 1925 ஆண்டு கொண்டு வந்தார். யார் கொண்டு வந்தா? பெரியார் கொண்டு வந்திருப்பாரு. எதுக்காக கொண்டு வந்திருப்பாரு? சுயமரியாதை இயக்கத்துல வந்து சில விஷயங்கள், சாதி ஒழிப்பு, பெண்களை வந்து அந்த அடிமைத்தனத்துல மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வந்து குடியரசு அப்படிங்கிற பத்திரிகையை வந்து 1925 ஆண்டு பெரியார் அவங்க கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா, சோ காரணம் தப்பு, கூற்று சரி. ஓகே, சோ இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஏ சரி, ஆனால் ஆர் தவறு. ஓகேவா, சோ இந்த வீடியோ பிடிச்சி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம நிறைய வீடியோஸ் வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. முடியாதது ஒன்றுமே இல்லையே, படியாக்கலாம் தனிகளின்